ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி பார்ட் 4 பார்த்துடலாம். ஸோ பார்ட் 3ல விட்டோம் இல்லைங்களா. ஸோ காவிரியும் விஜயும் கான்வர்சேஷன் க்யூட்டாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மறுநாள் காலையில் வந்து யமுனா வந்து திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இது இப்படி சொல்கிறது கன்ஃபியூஸாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து விஜய் வந்து போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துலான்னு சொல்லி கால் பண்ணி இந்த போலீஸ் இந்த மாதிரி லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் தான் யமுனா பேசுகிறேன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ உடனே போலீஸ் போயிட்டு நம்ம விஜயை வந்து அரெஸ்ட் பண்ண போயிடுதுங்க. லொக்கேஷன் போயிட்டு விஜயை அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்து ஜீப்பில் ஏற்றி கொண்டுட்டு போய்ட்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்சுவலாக குமரனுக்கு தெரிஞ்சது. குமரன் வேகமாக வீட்டுக்கு வந்து காவிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா, விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு. என்னமாம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரி போய் சரி நான் கிளம்புறேன் பார்க்க போகிறேன்னு. பட் கங்கா வந்து இருடி கொஞ்சம் பேசுகிறாங்கன்னு டக்குன்னு வந்து காவிரி வந்து நிவீனுக்கு கால் பண்ணுறாங்க. நிவீன் இந்த மாதிரி தெரியுமா, விஜய் வந்து இந்த மாதிரி ஆகிட்டார், எப்படி நிவீன் நமக்கு தெரியும் இந்த பிளேஸு, பட் வேறு யாருக்குமே வந்து தெரியாது, எப்படி அது ஆச்சு, உங்கள் மூலிமா எதனா சொன்னீங்களா என்னன்னு கேட்குறாங்க. அவரும் திங்க் பண்ணுறாரு. ஆனால் வந்து காவேரிக்கிட்ட சொல்லலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அதோடு வந்து சரி ஓகே, நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எதுவும் கவலைப்படாத, நீ போகாத, நானும் குமரன் நான் போய் பார்த்துட்டு விஜய் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம், அவங்க தாத்தா வச்சு வெளியே கொண்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே நம்ம யமுனா வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு வராங்க. கங்கை கேட்குறாங்க, என்னடி விஜய் அரசாங்க நிவீன் சொன்னாரா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு, தெரிஞ்சு தான் வந்திருக்கிறேன். என்ன மேடம் இங்கே உட்காந்துருக்குறாங்க, சீனை போட்டுருக்காங்க, போலியா அப்படின்னு. விஜய்க்கு உடனே போயிருக்கு மேலே பாசம் இருந்தாருன்னு. இவங்க டக்குன்னு வெளியே வந்துட்டு, என்னடி சொல்கிறேன், நான் தான் அவரை வந்து போலீஸில் மாட்ட வச்சேன், நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் அப்பளம் சொல்கிறேன் அது சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மூலிமா வெளியே போய்ட்டு நீங்கள் தனியாக வந்து மீட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கங்காவும் ஃபயர் மோடு, காவிரியும் பயங்கர ஃபயர் மோடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவளை பற்றி தப்பாக பேசாத, ஆல்ரெடி ஒன்று நான் வார்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. ஸோ காவிரி வந்து கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. எஸ், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு, நான் அவரை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம், நான் அப்புறம் கவனிச்சிக்கிறீங்க தள்ளுடி அப்படின்னு. இப்போ நான் சண்டை போட்டேன்னு இப்போ போகிறப்ப ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கங்கா அப்புறம் வான் பண்ணுறாங்க. இப்போ வெளியே போகிறது நீ அம்மா கிட்ட சொல்லாத, சொன்னால் கொன்றுவோம், நீ அவளை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எது வேணால் பேசு, அவள் கேரக்டரை பற்றி நீ தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அவங்க யமுனா வந்து, என்ன உனக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிட்டான், நீ அப்படி தான் இருப்ப, என்னுடைய புருஷனை வந்து நான் காப்பாற்றிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீன் வந்து முடியுதுங்க சீரியல். பயங்கர ஃபயர் மோடு தான் இன்றைக்கி. பட் 2 அடி கூட அடிச்சிருக்கலாம், பட் இதோட சீன் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டேயில் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் அவங்க போடுறேன். சரிங்களா? ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.